ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் கர்த்தர் நமக்கு நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து அவருடைய கிருபையை நினைத்தவர்களாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனையிலே தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன், அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமா, எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே, காத்தனரே கர்த்தரம்மை கருணையினால் தூய சேவை செய்ய, காத்தனரே கர்த்தரம்மை கருணையினால் தூய சேவை செய்ய. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதிதாயிருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆகவே அந்த கிருபையை நினைத்து நீ நடத்தி வந்தீர் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தவில்லை என்றால் நாங்கள் மடிந்து போயிருப்போம். கர்த்தர் எங்களை தாங்கி இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் அவர் ஒருவரையே நோக்கி பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மன்னான மனிதன் என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா, மன்னான மனிதன் என்னை
கண்ணோக்கி பார்த்தீரையா. துதிப்பேன் உம்மை புகழ்வேன் என் ஆயுள் நாளெல்லாம். துதிப்பேன் உம்மை புகழ்வேன் என் ஆயுள் நாளெல்லாம். ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. காலைதோறும் புது கிருபை நாள்தோறும் தந்தீரையா. காலைதோறும் புது கிருபை நாள்தோறும் தந்தீரையா. என்னையும் நினைத்திடும் உம் பாசம் பெரியது. என்னையும் நினைத்திடும் உம் பாசம் பெரியது. ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. துன்பங்கள் மறந்திடச் செய்தி கண்ணீரை களிப்பாக்கினி. துன்பங்கள் மறந்திடச் செய்தி கண்ணீரை களிப்பாக்கினி. என்ன நான் சொல்லுவேன் உம்மாறிடா நேசத்தை. என்ன நான் சொல்லுவேன் உம்மாறிடா நேசத்தை. ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. என் உள்ளம் உம்மில் மகிழும் என்றென்றும் உம்மை போற்றும். என் உள்ளம் உம்மில் மகிழும் என்றென்றும் உம்மை போற்றும். நல்லவர் நல்லவர் என்றும் என்னை காண்பவர். நல்லவர் நீர் வல்லவர் என்றும் என்னை காண்பவர். ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. மன்னான மனிதனை கண்ணோக்கி பார்த்தீரையா. மன்னான மனிதனை கண்ணோக்கி பார்த்தீரையா. துதிப்பேன் உம்மை புகழ்வேன் என் ஆயுள் நாளெல்லாம். துதிப்பேன் உம்மை புகழ்வேன் என் ஆயுள் நாளெல்லாம். ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பாடுவேன் என்றுமே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னான மனிதனாகிய நம்மை அவர் நினைவு கூர்ந்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தபடியினாலே நன்றி சொல்லி இயேசுவை பாடி ஜீவன் தந்தபடியினாலே சுகம்பலன் ஆரோக்கியம் தந்தபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்தி எல்லாருமாய் உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம் தந்தீர்
நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி. Yes Lord, உதவி செய்தீர், உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய பாடலை தந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தீர், உமக்கு நன்றி. 6 மாத காலம் அளவும் கர்த்தர் நமக்கு புதிய பாடலையும் புதிய கிருபையும் தந்தாரே, உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலவீனம் அதை நீக்கினீர், உமக்கு நன்றி, நன்றி அப்பா. பலனை தினம் கொடுத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க, பலவீனம் அதை நீக்கினீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலனை தினம் கொடுத்தீர், உமக்கு நன்றி. மறுபடி சொல்லுவோம், பலவீனம் அதை நீக்கினீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலனை தினம் கொடுத்தீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லி, நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் தானே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை 6 மாத காலம் அளவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த 7வது மாதத்தின் பரிபூர்ணமான புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நாம் கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாருமா இந்த வேளையிலே என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாட போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு புதிதாக இருந்தால் நீங்கள் கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தவர்களாக, விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இந்த புதிய மாதத்தில், மீதி இருக்கிற 6 மாதத்தில் கர்த்தர் எனக்கு செய்ய போகிற நன்மையை நான் சுதந்தரிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்
தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. ஏல் பெராசிம் மேல் பெராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏல் பெராசிம் மேல் பெராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களில் கீழாய் ரட்சிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களில் கீழாய் ரட்சிப்பு தருபவரே. ஏல் பெராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏல் பெராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவி. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. ஏல் பெராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏல் பெராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் வருகிற மீதியுள்ள நாட்களிலே கர்த்தர் எனக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி நமக்கான பாதையை உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஏல் பெராசும் என்று பாடுகிறோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும், தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் என்றால் எதிரிகள், சத்துரு கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான பாதுகாப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ரெப்பாயிம் என்றால் ராட்சதர்கள் நிறைந்த இடம், ரெப்பாயிம் என்றால் எதிரிகள் உள்ள இடம், ரெப்பாயிம் என்றால் நமக்கு எதிராக செயல்படுகிற இடம். பெலிஸ்தியர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே அங்கே பதிவிருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான ஒரு காரியம். என் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை நிச்சயமாய் அப்படியே நடத்தி முடிப்பார். 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, எது ஓடுகிறது போல தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பெராசீம்
பெராசிம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக பயங்காட்டி கொண்டு இருக்கிற எந்த சத்துருவின் கிரியையா இருந்தாலும், மனுஷனுடைய சூழ்ச்சியா இருந்தாலும், பலவீனங்களா இருந்தாலும், பொருளாதார சூழ்நிலைமையா இருந்தாலும், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் எல்லாவற்றையும் உடைந்து ஓட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேல கையை உயர்த்தி ஹல்லேலூயா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளுவோம். இந்த மாதத்திலே வருகிற நாட்களிலே கர்த்தர் எனக்கு பாகால் பெராசீமை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமாய் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இதே காரியத்தை நீங்கள் 2 நாளாகமத்தில் வாசிக்கலாம். இந்த பாகால் பெராசீமை குறித்து ஏசாயாவில் என்ன சொல்லியிருக்கிறது என்று வாசிங்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம், ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா, தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராசிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி. ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா? அபூர்வமான கிரியையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வருகிற மாதங்களிலே விசுவாசிக்கலையே யாரும் நம்பலையே அந்த வார்த்தையை. இதுவரைக்கும் உங்களால் முடியாத காரியத்தை, அபூர்வமான காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அங்க சொல்லுகிறது அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலை. அங்கே ஆங்கிலத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை ஸ்ட்ரேஞ்ச் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு அபூர்வமான, நீங்களும் நானும் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு கர்த்தர் அபூர்வமான வேலையை செய்ய போகிறார். அபூர்வமான கிரியையை. அங்கே கவர்மெண்ட் சொல்லியிருக்கலாம் இது முடியாது, இது நடக்காது. ஆனால் கர்த்தர் கிரியை நடப்பித்தார். உங்களுக்காக எனக்காக பெராசீமில் எழும்பினார் என்றால் அபூர்வமான கிரியையை செய்வார். ஹல்லேலூயா. இந்த கடன் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகவே போகாதா, இது பின்தொடர்ந்து வந்து கொண்டுகிறே இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அபூர்வமான கிரியையை நான் செய்ய போகிறேன், அபூர்வமான வேலையை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை, தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே, என் தலையை உயர்த்துகிற தேவன், என் நிலைமையை அறிந்த தேவன் என்னோடு இருக்கிறபடியினாலே அவர் நிச்சயமா எனக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. He is going to do a breakthrough in your life. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன் எல்லாரும் என்னோடு இருக்க பயம் இல்லையே. தடைகள் உடைப்பவரே, ஏல் பெராசிம், மேல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, முந்தின காரியம் இனி இல்லையே, ஒளிந்திடுதே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. மேல் பெராசிம், மேல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே, கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி
நேரத்தில் நிறைவேற்றுவீர், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் காரியம் இனி இல்லையே, முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, புதிய நன்மைகள் என கழிப்பி, புதிய நன்மைகள் என கழிப்பி. எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. நாம் எல்லாரும் இந்த வேளையில் எழும்பி நின்று என்னுடைய தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கிற நான் ஆசீர்வாதத்தை நன்மையை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இந்த நாளிலே விலகி போவதாக என்று சொல்லி எல்லாருமாய் வாய்களை திறந்து ஹல்லேலூயா கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆவியிலே நிரம்பி ஹல்லேலூயா. தடைகள் உடைப்பவரே, எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. திரும்பவும் சொல்லுங்க, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் என்னுடைய வாழ்வில் நான் பார்த்த எல்லா துன்பங்கள், எல்லா துயரங்கள், எல்லா கண்ணீர்கள் கர்த்தாவே இந்த மாதத்துல இருந்து கர்த்தர் புதிய காரியத்தை செய்வீராக, புதிய காரியத்தை செய்வீராக. என்னுடைய வறட்சி கர்த்தாவே செழிப்பாய் மாறட்டும், என்னுடைய வறட்சி செழிப்பாய் மாறட்டும், என்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். கேளுங்க, வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ருபரபலபோ ஷபரபரபரபரபரபா ருபரபலபோ யந்தரபரபலபா தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே, கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே, துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன், கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன் 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 தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன். ஆமென். தாவீதை போல பாடுங்க, தாவீதை போல, தாவீதை போல. ஆமென். சத்தத்தை உயர்த்தி தாவீதை போல தேவனுடைய நாமம் உயர்த்தத்தக்கதாக ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல்
சேவிப்பே. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே. கர்த்தராவி என்னில் அசைவாடிட, கர்த்தருடைய ஆவி நம்மிடத்தில் அசைவாடும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாய் அமைதலாய் இருக்க முடியாது, நிச்சயமாய் மௌனமாய் இருக்க முடியாது, நிச்சயமாய் சும்மா இருக்க முடியாது. வாய்களை திறந்து அநேகரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை அநேகரை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை. ஆண்டவரே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரே புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம். துதிப்பே தாவீதை போல் துதிப்பே, துதிப்பே, துதிப்பே தாவீதை போல் துதிப்பே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபரபலபா ரகதனலலா ஷேகரதுனலரபோ உதியந்தரபலபா. ஆவியானவரே ஹல்லேலூயா, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே கர்த்தாவே எங்களை நிரப்புகிறவரே, ஆளுகை செய்கிறவரே, வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர், புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஆண்டவரே ஹல்லேலூயா. ரேகநாதனலரபௌதி அந்தரபலபா ரிமனவரபலபா ஷபக்கனதனலரபோ ரதுதனலரகமனதுனலரபௌதி அந்தரபலபா. எல்லாருமாய் தேவனை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீர் மகிமைக்குரியவர், நீர் கனத்துக்குரியவர், நீர் மேன்மை உள்ளவர், நீர் மகத்துவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சர்வ வியாபி, நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஒருவருக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரிமனதனலரபோ கபரஷகரபலபரபலவா. ஹல்லேலூயா. நம்மை நடத்தி வந்த தகப்பனுக்கு, நம்மை நடத்தி வந்த அவருடைய கிருபையை நினைத்தவர்களாக ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏசாயா தீர்க்கதரிசியிலே விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது, கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது வறட்சிகள் செழிப்பாய் மாறும். கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது பலவீனங்கள் பலமாய் மாறும். கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது எல்லா குறைவுகள் நிறைவாய் மாறும். கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது சத்துரு நம்மோடு சமாதானமாய் இருக்க உதவி செய்வார். ஷகரதனலரபகமனதனலரபோ ரேகநாதனலரபா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த 6 மாதம் கர்த்தாவே நான் நடக்கலப்பா, என்னை நீங்க நடத்தி வந்தீங்க. 6 மாதம் நான் நடக்கல ஆண்டவரே, என்னை நீங்க நடத்தி வந்தீங்க. ஆண்டவரே கரம் பிடித்த தேவன், இனிமேல் என்னை நடத்த வல்லமை உள்ளவர். என்னுடைய பலத்தினால சாதிக்கலாம் நினைச்சேன், என் பேச்சினால சாதிக்கலாம் நினைச்சேன், ஒண்ணுமே இல்லப்பா. உங்க கிருபை இல்லைனா நான் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் கடந்து வந்த
என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி நீங்க தான் என்ன நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, ஆமென். நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. என்னை அதிசயமாய் நடத்திய நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, எல்லாரும் சொல்லுவோமே, எல்லாரும் சொல்லுவோமே. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டிளவலாவென தாங்கி கொண்டீங்க ஆண்டவரே. கொண்டீங்க, சேதமடையாதபடி என்னை தாங்கி கொண்டீங்க ஆண்டவரே. தாங்கி கொண்டீங்க,
பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. கரங்களை தட்டி அதிசயமாய் நடத்தி வந்தாரே, அற்புதமாய் நடத்தி வந்தாரே. தடுமாறும் போது அவருடைய கரம் நம்மை தாங்கினதே. அவருடைய அன்பு எத்தனை மேலானது, அவருடைய அன்பு எத்தனை உயரமானது, நீளமானது, ஆழமானது. விவரிக்க முடியாத அவருடைய அன்பு, வர்ணிக்க முடியாத அவருடைய அன்பு. நம்மை மறக்காமல், நம்மை மறைக்காமல், நம்மை வெறுக்காமல், நம்மை ஒதுக்காமல் இதுவரைக்கும் தாங்கி வந்தாரே. அல்லேலூயா. தகப்பனே, தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே, தாங்கின அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். That is words to explain your love, Master. மாறாத அன்பு எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். மாறாத அன்பு வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே. வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே, நேசித்த அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். மாறாத அன்பு எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். மாறாத அன்பு மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்பிதுவே. மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்பிதுவே, மன்னித்த அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். மாறாத அன்பு எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும்